ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். நூக்கோல், டர்னிப் சொல்லுவாங்க. இது நிறைய கால்சியம் சத்து நிறைந்தது, இரும்பு சத்து நிறைஞ்சது, மினரல் சத்து நிறைஞ்சது. இந்த காய் உங்களுக்கு கிடைக்கும் போது நிறைய சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான காய். பொரியலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம் இதெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் காய் நீங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 காய் நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கலர்லேயும் கூட இருக்கும். ஒரு மாதிரி சிவப்பு கலரில் கூட இருக்கும். தோலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தோலை எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நூக்கோல்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சவுச்சவும் கொஞ்சம் ஏறக்குறைய இதே மாதிரி இருக்கும். ஆனால் இது நூக்கோல் பாருங்கள். சவுச்சவ் பொரியல் பண்ணுற மாதிரியே தான் அந்த நூக்கோல் பொரியல் பண்ணுறது. நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. காய் சீக்கிரம் வெந்துடும். இது நீர்ச்சத்து நிறைஞ்ச காய். நீர்ச்சத்து காய் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறவங்க இந்த காய் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சளியெல்லாம் எதுவும் பிடிக்காது. இது நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. காயை முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கிக்கோங்க. எந்த காயுமே கழுவிட்டு நறுக்கிக்கோங்க. நறுக்கினதுக்கப்புறம் நீங்கள் கழுவாதீங்க. அப்போ அதில் சத்தெல்லாம் போயிடும். அதுமாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்காதீங்க, வேஸ்ட்டாக போயிடும் சத்தெல்லாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். காரத்துக்கு இது மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு 4-5 பல்லு பூண்டு போடுங்க. சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேங்காய், துருவிய தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு மிக்சியை ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறேன், பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போடுங்க, சீரகம் போடுங்க, உளுந்தம்பருப்பு போடுங்க, கடலைப்பருப்பு போடுங்க, காஞ்ச மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் போதும். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போடுங்க. ரொம்ப பெருசெல்லாம் போடாதுங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போடுங்க. நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் சொல்லுவாங்க, அந்த கண்ணாடி மாதிரி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை போட்டுடலாம். எப்போவுமே காய்கறி போட்ட உடனே தண்ணி விடாதீங்க. காய்கறியை போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விடுங்க. முதல்லே தண்ணி விட்டுறாதீங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. எப்போவுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சில காய்கறி சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். அதனால தண்ணியை கொஞ்சமாகவே விடுங்க. 1/4 கப்பு நான் சொல்லியிருக்கேன்னா 1/4 கப்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியை விடுங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். காய் வெந்துச்சான்னு நீங்கள் அப்பப்போ கிளறி பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. காய் நல்லா வெந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதில் போடுறோம். வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த பொடியும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான், சத்தான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்